அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கை வந்த இந்திய படை ஈழத்தமிழ் பெண்கள் மீது புரிந்த பாலியல் வன்கொடுமையின் பக்கங்கள் இருக்கின்றனவே, அவைகள்தான் இன்று வரை கூட இந்தியாவை விட்டு ஈழத்தமிழர்களால் மறக்க முடியாத சம்பவங்கள். மறக்க முடியாதது மாத்திரமல்ல, ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் அவர்கள் என்றைக்குமே மன்னிக்க முடியாத பல விடயங்களுள் ஈழத்தமிழ் பெண்கள் மீது ராஜீவ்காந்தியின் புதல்வர்கள் புரிந்த பாலியல் வல்லுறவுகள் தான் மிக மோசமானவைகள். எங்கள் தந்தையர் தேசமென்று ஈழத்தமிழர்கள் தமது உயிருக்கு நிகராக நேசித்த இந்தியா இப்படி தமது மானத்தில் சுட்டு அட்டூழியங்களை எல்லாம் நடாத்தும் என்று ஈழத்தமிழ் பெண்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ராஜீவ்காந்தியின் படைகள் ஈழத்தில் புரிந்த பாலியல் கொடுமைகள் பற்றித்தான் தொடர்ந்து வருகின்ற அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். மனங்களை திடப்படுத்திக் கொண்டு ஒரு இனத்தை வஞ்சித்த இந்தியாவின் அந்த அவலங்களை பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். இவைகள் ஈழத்தில் இந்திய படை ஆடிய கோரதாண்டவங்களுக்கு எதிராக நமது தமிழக உறவுகள் மேற்கொண்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் காட்சிகள். இந்திய படைகள் ஈழத்தில் தமது தொப்புள் கொடி உறவுகள் மீது மேற்கொண்ட அட்டூழியங்களுக்கு எதிராக தமிழக உறவுகள் கொதித்தெழுந்து ஆர்ப்பாட்டங்கள், மனிதச்சங்கிலி போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று வீதி வீதியாக அழுது புரண்ட காட்சிகள். நமது நாட்டையே எதிர்த்துக் கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக குரல் எழுப்பிய எமது தாய் தமிழ் உறவுகளுக்காக வாழ்நாளில் மறக்க முடியாத நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஈழத்தில் இந்திய படையினரால் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் பற்றிய ஆதாரங்களை யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பலர் திரட்டி வெளியிட்டிருந்தார்கள். அப்படி பொது வெளியில் வெளியிடப்பட்ட சில ஆதாரங்களைத்தான் அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் பதிவிட இருக்கின்றோம். இந்திய படையினர் மேற்கொண்ட பாலியல் கொடுமைகள் பற்றி 38 வயது பெண்மணி ஒருவர் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு இவ்வாறு விவரித்திருந்தார். 1987 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி காலை 8 மணியளவில் 3 இந்திய ராணுவத்தினர் எங்களுடைய வீட்டிற்குள் வந்தார்கள். அப்பொழுது எனது அம்மா சமையல் அறையில் இருந்தார். நானும் எனது மகளுமே அவர்களை பார்த்தோம். செக்கிங் என்று மட்டுமே சொல்லிவிட்டு எனது மகளை ஒரு அறைக்குள் தள்ளினார்கள். நான் அவளை பற்றி இழுத்து கொண்டு கத்தினேன். அம்மா அம்மா தேடுகின்றார்கள் என்று உரக்க கத்தினேன். உடனே அருகில் இருந்த இந்திய ராணுவத்தின் காவல் அரணில் இருந்து வேறு சில படையினர் எமது வீட்டுக்குள் ஓடி வர ஆரம்பித்தார்கள். எமது வீட்டிற்குள் இருந்த 3 படையினரும் தாங்கள் சோதனையிட மட்டுமே வந்திருந்ததாகவும் உடனடியாக போய் விடுவதாகவும் கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே சோதனையை முடித்துக் கொண்டு அவர்கள் சென்றும் விட்டார்கள். ஆனால் அவர்கள் சோதனையை முடித்துக் கொண்டு செல்லும் போது எனது தங்கச் சங்கிலியை திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். நாங்கள் நன்றாக பயந்து போயிருந்தோம். பின்னர் எனது மகளை பெட்டி போன்றிருந்த பின்பக்க சிறிய அறையொன்றில் ஒளித்து வைத்துக் கொண்டேன். அன்று இரவு 9:30 மணியளவில் அதே 3 இந்திய ராணுவத்தினரும் மீண்டும் எனது வீட்டை நோக்கி வருவதைக் கண்டேன். ஆனால் அவர்கள் இம்முறை ராணுவ காவலரன் இருந்த பகுதி வழியாக வராமல் மற்றொரு பக்கத்தில் காலியாக இருந்த வீட்டின் வழியாக சுவரை தாண்டி குதித்து வந்தார்கள். ஆயுதங்களுடன் வந்த அவர்கள் எனது பெற்றோரை ஒரு அறையினுள் தள்ளி பூட்டினார்கள். என்னை ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்று என் மீது பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள். துப்பாக்கி முனையில் வைக்கப்பட்டிருந்த என்னை ஒருவர் பின் ஒருவராக 3 பேரும் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அளவுக்கு துன்புறுத்தினார்கள். நான் கூச்சல் போடவில்லை. நான் கூச்சல் போட்டு அதனால் அவர்கள் எனது பெற்றோரை சுட்டுவிட்டால் என்ன செய்வது? யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பஸ்ஸோடு ஆரம்பித்த முதல் நாளே நான் எனது கிராமத்தை விட்டு போய்விட்டேன். பயங்கர கனவுகள் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தன. அந்த இந்திய பாதகர்களின் முகங்கள் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தன.
அவர்களுடைய குரல்கள் அடிக்கடி கேட்பது போல தோன்றின. பின்னர் எனது மகளை கூட்டிக் கொண்டு வெளிநாடொன்றிற்கு புலம்பெயர்ந்து விட்டேன். ஒரு மனநிலை வைத்திய நிபுணரை சந்தித்தேன். அவர் ஒரு அந்நியராக இருந்ததால் அவரிடம் என்னால் அனைத்தையும் கூற முடிந்தது. அவர் எனக்கு சில மருந்துகளை தந்தார். அவை ஓரளவு என்னை சாந்தப்படுத்தி இருந்தாலும் என்னுடைய மனநிலை பாதிப்பை முற்றாக நீக்கிவிடவில்லை. என் நிலைமையோ இன்னும் மோசமாகிக் கொண்டே போகின்றது. எனது மகளையாவது காப்பாற்ற முடிந்ததே புண்ணியம். என்னுடைய கணவருக்கு இது பற்றி எழுதிய போது ஒன்றுக்கும் கவலைப்படாது என்று பதில் எழுதியிருந்தார். உங்களுக்கு தெரியும் தானே எங்களுடைய ஆண்களை பற்றி. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டவள் மாதிரி உணர்கின்றேன். எனக்கு என்னவோ மாதிரி இருக்கின்றது. இவ்வாறு அந்த பெண்மணி தெரிவித்திருந்தார். ஈழத்தில் இந்திய படையினர் சிறுமிகள், வயது வந்த மூதாட்டிகள் என்று எவரையுமே விட்டு வைக்கவில்லை. பெண் என்ற மானிட பிறப்பு முழுவதுமே பாலியல் வல்லுறவுக்கான இயந்திரங்களாகவே அவர்களுடைய கண்களுக்கு தென்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய இந்திய ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந்த புலிகளை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அது காமவெறி பிடித்து அலைந்த இந்திய படை ஜவான்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. தேடுதல், செக்கிங் என்ற பெயரில் அவர்கள் மேற்கொண்ட பாலியல் வேட்டைகள் எழுத்தில் எழுத முடியாதவை. 1987 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நிகழ்ந்த ஒரு கொடுமை இது. யாழ்ப்பாணத்தில் வறிய ரோமன் கத்தோலிக்க குடும்பங்கள் வசிக்கும் ஒரு பகுதியில் ஒரு 55 வயது மூதாட்டியையும் 22 வயது மற்றொரு பெண்ணையும் 2 இந்திய படையினர் பாலியல் வல்லுறவு புரிந்த கொடுமையின் பதிவு இது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு அருகில் இந்திய படையினர் முகாம் அமைத்து நிலை கொண்டிருந்தார்கள். அங்கு நடமாடிய அந்த 55 வயது பெண்மணிதான் முதலில் இந்திய படையினரின் கண்களில் தென்பட்டிருக்கின்றார். அந்த பெண்மணி ஏதோ ஒரு வேலையாக வெளியில் சென்றுவிட்டு தனது குடிசைக்குள் திரும்பிய போது அவளை பின்தொடர்ந்து குடிசைக்குள் புகுந்த இந்திய படை வீரர்கள் இருவர் தமது வீரத்தை அந்த பெண்மணியிடம் காட்டினார்கள். அந்த பெண்மணியை அவரது வயதையும் பொருட்படுத்தாது பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள். அந்த பெண்மணி கத்த முற்பட்ட போது அவரது வாயை பொத்தி பிடித்தபடி அந்த அட்டூழியத்தை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் கிணற்றில் தண்ணீர் அள்ளுவதற்காக வெளியில் சென்ற 22 வயது இளம்பெண் வீடு திரும்பியிருந்தாள். வீட்டின் பின்வாசலை அடைந்த அந்த பெண் வீட்டில் இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதை உணர்ந்து ஆச்சி ஆச்சி என்று அழைத்திருக்கின்றார். பின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கதவில் இருந்து நீண்ட கரங்கள் அந்த பெண்ணையும் உள்ளே இழுத்தது. அங்கு இருந்த 2 சிப்பாய்களில் ஒருவனால் அவள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாள். கிடைத்த ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் அவள் தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியில் ஓடி வந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். தேம்பி தேம்பி அழுதாள். வீதியில் அவள் வந்து நின்ற கோலமும் அவளது நிர்கதி நிலையும் அயலில் இருந்தவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆத்திரத்துடன் திரண்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட மக்கள் கோபாவேசத்துடன் இந்திய படை முகாமிற்குள் புக ஆரம்பித்தார்கள். இந்திய படையினர் அதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்துடன் இருந்த இந்திய படை வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை சுடுவதற்கு தயாராக வைக்க ஆரம்பித்தார்கள். தமது முகாமை நோக்கி திரண்டு வந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை சுட்டுத் தள்ளுவதற்கான உத்தரவை வழங்குவதற்கு தயாரான அந்த முகாமின் கட்டுப்பாட்டு அதிகாரி திடீரென்று சுட வேண்டாம் என்ற உத்தரவை தனது ஜவான்களுக்கு பிறப்பித்தார். திரண்டு வந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வருவதை அவதானித்ததை தொடர்ந்தே அந்த அதிகாரி அப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆம், அருகில் இருந்த தேவாலயத்தின் பங்கு தந்தையான அந்த பாதிரியார் தலைமையில் தான் அந்த கூட்டம் அங்கு வந்திருந்தது. சந்தர்ப்பவசமாக அந்த இராணுவ அதிகாரி ஒரு கிறிஸ்தவராக இருந்து விட்டதால் ஒரு பெரிய அனர்த்தம் தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டிருந்தது. கூட்டத்தை நோக்கி தனியாக சென்ற அந்த இராணுவ அதிகாரி பாதிரியாரிடம் தன்னை அறிமுகம் செய்துவிட்டு என்ன விடயம் என்று விசாரித்தார். அந்த முகாமைச் சேர்ந்த 2 வீரர்கள் மேற்கொண்ட அந்த துர்நடத்தை பற்றி பாதிரியார் அந்த இராணுவ அதிகாரியிடம் விளக்கி கூறினார்.
அந்த பெண்ணையும் அழைத்து அந்த அதிகாரியின் முன் நிறுத்தி அவளுக்கு நேர்ந்த கொடுமைக்காக அந்த பாதிரியார் நியாயம் கேட்டார். குடிசையில் இருந்த அந்த வயதான பெண்மணியையும் அங்கு அழைத்து போனார்கள். அங்கிருந்த இந்திய படையினரிடையே ஒரு அடையாள அணிவகுப்பை நடாத்துவதற்கு அந்த இராணுவ அதிகாரி ஏற்பாடு செய்தார். அடையாள அணிவகுப்பில் அந்த பாதகர்கள் இருவரும் அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த இராணுவ அதிகாரியின் உறுதிமொழியை நம்பி கூட்டம் கலைந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த பாதகர்கள் தண்டிக்கப்பட்டார்களா அல்லது அது வெறும் கண் துடைப்பா என்பது கடவுளுக்கு மாத்திரம்தான் வெளிச்சம். ஒரு 13 வயது பெண்ணுக்கு நடந்த கொடுமை மிகவும் கொடூரமானது. ஒரு காலத்தில் அவளது வீடு விடுதலை புலிகளின் முகாமாக இருந்தது. இந்திய படையினருடன் துணைக்கு வந்த தமிழ் ஒட்டுக்குழு உறுப்பினர் அதனை இந்திய படையினருக்கு தெரியப்படுத்தி இருந்தார். செக்கிங் என்று கூறிக்கொண்டு அந்த வீட்டை முற்றுகையிட்ட இந்திய படையினரின் கண்களில் அந்த 13 வயது சிறுமி தென்பட்டு விட்டாள். வீட்டில் இருந்த மற்றவர்களை மிரட்டிவிட்டு அந்த சிறுமியை தனியே அழைத்துச் சென்று அவளை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார்கள். அந்த சிறுமியின் கதறல் அருகில் இருந்தவர்களின் காதை செவிடாக்கின. பின்னர் அந்த சிறுமியின் குடும்பம் முழுவதுமாகவே யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு இடம்பெயர்ந்து விட்டன. இந்திய படையினர் அந்த காலத்தில் தமக்கிழைத்த கொடுமைகளை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட்டு தமது அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பித்த புத்திசாலித்தனமான எத்தனையோ தமிழ் பெண்கள் இன்னமும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். தம் மீது தமது விருப்பத்தையும் மீறிப்பட்ட கொடிய கரங்களின் அடையாளத்தை தூசி தட்டி விட்டுவிட்டு தமது வரலாற்று கடமைகளை மேற்கொள்ள ஆரம்பித்த எத்தனையோ வீர பெண்களும் எமது இனத்தில் காணப்படவே செய்கின்றார்கள். அதேவேளை தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக நீதி வேண்டி போராடிய வீர பெண்கள் பலரது கதைகளும் பரவலாக காணப்படவே செய்கின்றன. இந்திய படையினரின் கோர வேட்டைக்கு அகப்பட்ட ஈழத்தமிழ் பெண்களின் கதைகள் பற்றி அடுத்த அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.